கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு அரிய வேதாகமும் அறிவியல் ஆராய்ச்சியும் பாகம் 5. நாம் இதில் வானங்களை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த வானங்களிலே வாசல்கள் இருக்கிறதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த வாசல்கள் எப்படியெல்லாம் செயல்படுகிறது, அதிலிருந்து என்னெல்லாம் வெளிப்படுகிறது என்கிறதையும் நாம் தியானித்தோம். த வாட்டர் கேனப்பி என்று சொல்லப்பட்டதான தண்ணீர் திரை உடைந்த போது நோவா காலத்திலிருந்து மனிதனுடைய ஆயுட்காலம் குறைந்து போனதை குறித்தும் நாம் வாசித்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி அநேக காரியங்கள் இதில் நாம் வாசித்தாலும் இதில் பார்க்கும்போது இந்த 147ஆம் சங்கீதத்தில் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை என்ன செய்கிறார், பலப்படுத்துவேன் என்று சொல்கிறார். வானத்தில் வாசல்கள் இருக்கு, அதில் தாழ்பாள்களும் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு புறத்தில் அது வானத்தில் வைக்கப்பட்ட வாசலாக இருந்தாலும் தேவ பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வானத்திலும் என்ன இருக்கிறது, ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசல் நாம் பார்த்தோம், அது எப்படி தேவனை தரிசிக்கிற ஒரு வாசலாக இருக்க வேண்டும், நாம் பூமியில் இருந்தாலும் தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்கிறதெல்லாம் தியானித்தோம். அப்படி தேவனோடு இசைந்திருக்கிற அந்த வாசல்ல என்ன இருக்கு, ஒரு தாழ்பால் கூட இருக்குது. இந்த தாழ்பாள்களை நாம் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தாழ்பாள்கள் பலப்படுத்தப்படும் பொழுதுதான் உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மிடத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளோ அல்லது நம்மை சார்ந்தவர்களோ, நம் குடும்பத்தாரோ, சபையாரோ, ஊழியர்களோ, பரிசுத்தவான்களோ யாரா இருந்தாலும் பாதுகாக்கப்படுகிறதற்கு ஒரு தாழ்பாள் அவசியமா இருக்கிறது. ஏன்னா பிசாசு உள்ள வந்துடக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலே தாழ்பாள்களை தேவன் பலப்படுத்த விரும்புகிறார். இந்த தாழ்பாள்களுக்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. துதி என்கிறது வாசலை திறக்கிற திறவுகோலா இருந்தாலும் தாழ்பாள் என்கிறது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் என்ன செய்கிறது, பாதுகாக்கிற ஒரு அரணா இருக்கிறது. நம்மை சுற்றிலும் ஒரு நீதி என்கிற அரண், விசுவாசம் என்கிற அரண், பரிசுத்தம் என்கிற அரண் இருக்கும்போது இந்த தாழ்பால் என்ன செய்யும், நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கும், பிசாசு உட்புகாதபடி பாதுகாக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால தான் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், சில இடங்களில் வாசிக்கிறோம், மாயை பேசுகிற வாயும் கள்ளத்தனமான வலதுகையுடைய அந்நிய புத்திரன் கைக்கனை விலக்கி தப்புவேன். மாயை பேசுகிற வாயை கர்த்தர் என்ன செய்ய வேண்டும், விலக்கி போட வேண்டும். அப்போதான் தாழ்பால்கள் பலப்படுத்தப்படும். சூலமித்தி சொல்லுகிறாள், உன்னத பாட்டு 7:13, என்னுடைய வாசல்கள் அண்டையில வந்து பாரும், என்ன இருக்கிறது, உமக்கு பிரியமான கனிகள், உச்சிதமான கனிகள், நீர் விரும்புகிற கனிகள் இருக்கிறது என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அப்ப இந்த வாசல்களுக்குள்ள என்ன இருக்க வேண்டும், முதலாவது தேவனோட பிரசன்னம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக இந்த வாசல்களுக்குள்ள என்ன இருக்க வேண்டும், தேவன் விரும்புகிற கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்க வேண்டும். இந்த கனி இல்லாமல் போனதுனாலே, தவறான கனிகளை புசித்ததுனாலே ஆதாம் ஏவாள் எழுந்து போன ஆசீர்வாதத்தை சரியான கனிகளை நாம் கொடுக்கும்போது மீண்டுமாய் நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அது வாய்ப்பாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த வாசல்களுக்குள்ள எல்லாரும் போகலாமா அப்படின்னா போக முடியாது. ஏசாயா 26 வாசிக்கிறோம், 2ஆம் வசனம், 1-2 வசனங்கள்ல நீதியுள்ள ஜாதி தான் உள்ள போகணும். எல்லாருக்கும் வாசல் திறக்காது. வரவங்களுக்கெல்லாம் வாசல் திறந்தா அது வேற மாதிரி ஆயிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வேண்டும். அதற்காக தேவன் என்ன செய்திருக்கிறார், ஒரு வாசலை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த வாசல்களை எப்படியெல்லாம் அவர் அலங்கரிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 54:12 வாசிக்கிறோம், வாசல்களெல்லாம் மாணிக்க கற்களால் அலங்கரிக்கிறார், உச்சிதமான கற்களால் அலங்கரிக்கிறார், பளிங்குகளினால என்ன செய்கிறார், அவைகளை அழகுபடுத்துகிறார். நம்ம வீட்டுக்கு நல்ல டைல்ஸ் போடுறோம், இல்லை மார்பிள்ஸ் போடுறோம், இல்லைன்னா கிரானைட்ஸ் போடுறோம், பார்க்க எப்படி இருக்கணும், எல்லாம் பளபளன்னு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக அலங்கரிக்கிறோம். நல்ல வுட் ஒர்க் பண்ணி கீழெல்லாம் டைல்ஸ் எல்லாம் அழகாக போட்டு எல்லா இடத்துலையும், சில வீடுகளில் நல்ல வசதி இருக்கவங்க வீடு ஃபுல்லாக டைல்ஸ் ஓட்டியிருப்பாங்க, செவரெல்லாம் ஓட்டியிருப்பாங்க. காரணம் என்ன, டைல்ஸ் போட்டோன்னா ஒரு பளபளப்பு, ஒரு அழகு. அப்படி போல் நமக்கு ஒரு வாசலை வைத்திருக்கிற அந்த வாசலை தேவன் எப்படி வைத்திருக்கிறாங்கன்னா டைல்ஸ் போட்டு அலங்காரம். இது ஏதோ எங்கேருந்தோ வந்த
ஒரு முறைமை அல்ல, கட்டிடக்கலை அல்ல. நம்முடைய வேதாகமத்திலே தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்த கட்டிடக்கலை தான் இந்த மார்பிள் ஸ்டைல்ஸு, இந்த காரியங்கள் எல்லாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் அல்ல, நம்ம வேதத்தில் பார்க்கும்போது இன்னொரு காரியம் இருக்குது. இந்த வாசல் எப்படின்னா கொஞ்சம் இடுக்கமான வாசல். எல்லாரும் உள்ளே போயிட முடியுமானா போக முடியாது. கொஞ்சம் என்ன பண்ணோம், உள்ளே நுழைஞ்சு தான் போகணும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே போகணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல விசாலமாக போக முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிற சாதாரண ஒரு விக்கிரகத்தை, பொம்மையை பார்க்கறதுக்கே ஜனங்க எப்படி போகிறாங்க, இடிச்சு பிடிச்சு அடித்து போகிறாங்க. நம்மளும் அப்படி தான் போகணும். இடுக்கமான வாசல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறுக்கமான வாசல் வழியாக நம்ம என்ன செய்யணுமா, உட்பிரவேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அது உள்ளே போனாதான் மகிமையான அந்த பரலோகத்தை கண்டடைய முடியும் என்று வேதம் சொல்லி கொடுக்கும். இந்த இடுக்கமான வாசல்லாம் அர்த்தம் என்னன்னா பாடுகளின் வாழ்க்கை. ஒரு புறத்தில் நமக்கு தாழ்பாளாய் விசுவாசமும் பரிசுத்தமும் நீதியும் எப்படி இருக்கிறதோ, கர்த்தருடைய பரிசுத்தம் இந்த பாடுகள் நமக்கு என்னவா இருக்கிறது, பாலமாக இருக்கிறது. அதான் பிரிட்ஜ். நமக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் போடணும்னா என்ன பண்ணும், நம்முடைய பாடுகள் தான் பிரிட்ஜ் போடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம இணைக்கிறதுக்கு அதுதான் ஒரு நல்ல ஒரு வாசல். அந்த இடுக்கமான வாசல் வழியாக உள்ளே போக வேண்டிய இடம் போயிட்டோம்னா 12 வகையான வாசல்கள் இருக்கிறது. 12 வாசல்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21:12 வாசிக்கிறோம். 12 விதமான வாசல்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட வாசல்கள், மகிமையான வாசல்கள். இந்த வாசலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்கே கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, பயம் இல்லை, போராட்டம் இல்லை. என்றென்றைக்கும் தேவனோடு நாம் துதித்து ஸ்தோத்தரித்து ஆதாம் ஏவாள் எழுந்து போன அந்த மகிமையான ஆசீர்வாதங்களை திரும்ப நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படிதான் அந்த வாசலை வச்சிருக்கு. இத்தனை வாசலுக்குள்ளே போகிறதுக்கு தான் இந்த வாசலை வச்சிருக்காரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன செய்யணும், நாம் அந்த வாசல்களுக்குள் துதியோடும் ஸ்தோத்திரங்களோடும் பிரவேசிக்க கர்த்தருடைய கரத்திலே கிருபை கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.